வணக்கம் மக்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம இன்னைக்கு நிஃப்டி அப்டேட் பார்க்குறோம். போன வாரத்தோட நிஃப்டி அப்டேட்டோட கண்டினியூஷன். இந்த வாரம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாம என்ன சொன்னோம், என்ன நடக்குது. நாம என்ன சொன்னோமோ அதான் நடக்குது. மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு கரெக்ஷன்ல இருக்கு. நம்ம டார்கெட்டுங்கிறது 23,080 மினிமம் டார்கெட்டு. உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து 23,112 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கும் கீழேயும் வரலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போதைக்கு மினிமம் டார்கெட்ன்றது இங்கே இருக்கு. ஸோ அதுக்கு கீழே போச்சுன்னா எங்கே வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு மந்த்லி நிலவரம். இப்போ இங்கே நிஃப்டியை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு தேர்ட் வேவ்ன்றது வந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு 1 2 3ன்றது நடக்குது. 3யோட தேர்ட் வேவோட மினிமம் டார்கெட் வந்து உங்களுக்கு 23,478. அது ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு அடுத்தது எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தேர்ட் வேவுக்கு உண்டான டார்கெட்டை தாண்டி உங்களுக்கு வந்து அது கீழே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே அதனோட ஹைன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 26,340. லோ, இந்த லோ இங்கே வந்திருக்கு 24,571. அந்த ஸ்விங்குக்கு வந்து மினிமம் வர வேண்டியது டார்கெட்டுங்கிறது உங்களுக்கு 23,477. ஆனால் இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அதுக்கும் கீழே போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதுக்குண்டான நெக்ஸ்ட் டார்கெட்டுன்றது நமக்கு 23,802. 802 வீக்லி சப்போர்ட்டு இந்த இடத்துல இருக்கு. அது 22,802 வீக்லி சப்போர்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு 22,802 இருக்கு. அது வரைக்கும் வரலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா 23,151 அந்த லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. அங்கிருந்து உங்களுக்கு 22,802ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இங்கிருந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 802 200 இந்த பக்கம் 150 350 பாயிண்ட்ஸ்ன்றது இன்னும் டவுன் சைடில் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்கே சொல்லுது. சரி, ஓகே. இப்போ இந்த தேர்ட் வேவ்ங்கிறது டெய்லியில் ஒரு 1 2 3 4 5ல வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அதனுடைய நிலவரம் என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே நிஃப்டியை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட சப்போர்ட்ஸில் போயிட்டுருக்கு. இப்போ இங்கே ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், இதனுடைய தேர்ட் வேவ் தான் நமக்கு வந்து போயிட்டுருக்கு. ஒரு தேர்ட் வேவுக்குள்ள ஒரு தேர்ட் வேவ். ஓகே, அதுக்குள்ளே வரக்கூடிய தேர்ட் வேவ், அதுக்குள்ளே இப்படி இப்படியே போயிட்டே இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் மேலே எக்ஸ்டென்ஷன்றது வந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 1 2 3 4 5 அது வரைக்கும் 11. இப்போ இங்கே 13th வேவ்ன்றது இப்போதைக்கு நடந்துட்டுருக்கு. இப்போது இது இன்னும் முடியுமானா முடியல. திருப்பியும் மேலே போனோம் 14 வரணும், 15 வரணும், 16 வரணும், 17 வரணும். அப்போ தான் இது வந்து முடிவடையும். இப்போதைக்கு ஒரு சின்ன புல் பேக்ன்றது பாசிபிள். ஆல்ரெடி இது ஒரு தேர்ட் வேவ், அதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு தேர்ட் வேவ். அந்த தேர்ட் வேவ் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அதுக்கு தான் வந்து 17 வேவ்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சப்வேவுக்குள்ளே சப்வேவ்ன்றது அது வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு வேவ் வருது. அது ஒரு 1 2 3 4 5ல வருது. அதான் நம்ம வந்து அதுவும் நம்ம வந்து இன்டெப்த்தாக போகலாம், போய் பார்க்கலாம், ரிசர்ச் பண்ணலாம். அது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் சார்ட்டில் இன்டர்டேல போய் பார்த்தாலும் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ன்றது நமக்கு கிடைக்கும். சரி, ஓகே. ஸோ டவுன் சைடை பொறுத்தவரை இன்னும் கீழே இறங்கி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நாம் வந்து அங்கே 22,802 பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் 22,433ன்றது இங்கே டெய்லி சப்போர்ட்டாக இருக்கு. 22,433. 22,433ங்கிறது இங்கே டெய்லிக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்குது.
ஸோ எனி டிக்ளைன் இந்த இடத்துல வரும்போது நம்ம வந்து வாங்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. ஆனா அதுக்கு முன்னாடி வீக்லியில உங்களுக்கு வந்துட்டு 22,802. ஓகே. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 22,802. நெக்ஸ்ட் வந்து 22,433 வரைக்கும் கீழே வரலான்னு தான் சார்ட்டுங்கிறது இப்போதைக்கு நம்ம சொல்லுது. என்னதான் ஓவர் சோல்ட்ல இருந்தாலும் மார்க்கெட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன ரெக்கவரின்றது வரணும். பட் ஆனா அது வராமலே தான் உங்களுக்கு இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ரீசன் வந்து பிகாஸ் இந்த வார்ன்றதுனால தான். சரி, ஓகே. நம்மள பொறுத்தவரையில பார்த்தோம்னா ஓவர் சோல்டு இருக்கு. எப்ப வேணாலும் ரெக்கவரின்றது வரலாம். அப்படி வந்தாலும் அது ஒரு சின்ன ஒரு புல் பேக்கா இருக்குமே தவிர, ஒண்ணும் பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்ட குடுத்துறாது. அகைன் அகைன் திருப்பி அது கீழ தான் வரும்ன்றது தான் நம்ம சார்ட் சொல்லுது. இது டெய்லி சார்ட்டோட நிலவரம். இதுல 4 ஹவர்ஸ் சார்ட் நம்ம பார்க்குறோம். 4 ஹவர்ஸ் சார்ட்ங்கிறது பார்த்தோம்னா, நம்ம ஆ இங்கேருந்து பார்த்தா கூட உங்களுக்கு அதே எக்ஸ் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு கீழ போயிட்டே இருக்கு. இப்ப இதுலயும் பார்த்தோம்னு சொன்னா, உங்களுக்கு வந்துட்டு குட்டி வேவ்ன்றது ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. ஸோ எக்ஸ்டென்ஷன்றது ஆல்வேஸ் வந்துட்டு பாசிபிள் தான். நம்ம வந்துட்டு இன்ட்ராடேல இன்ட்ராடேல உங்களுக்கு இங்க டார்கெட் வந்து அதே தான் 22,433 தான் இங்கேயும் டார்கெட்ன்றது இருக்கு இன்ட்ராடே சார்ட்லயும். ஸோ வரக்கூடிய நாட்கள்ல வந்துட்டு உங்களுக்கு கன்டின்யூ ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் இன் கேஸ் ஏதாவது ஒரு புல் பேக்குன்னு வந்தா, அது ஒரு டைம் பீயிங் ஒரு ரிலீஃப் ரேலியா இருக்குமே தவிர, இந்த கரெக்ஷன் முடிவடையாம பெருசா மார்க்கெட்ன்றது ஏறாது. திடீர்னு வார் கீர் நின்னு போனா மட்டும் தான் உங்களுக்கு நின்னு ஏதாவது செட்டில்மென்ட் ஆனா மட்டும் தான் ஒரு ட்ரங்கேஷன் வர வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் ஒண்ணும் வராது. அகைன் அகைன் ஏறி திருப்பி மார்க்கெட்ன்றது கீழ இறங்கும். இதுதான் நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இதுல உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலோ, எந்த ஸ்டாக் வாங்கணும்னு நினைச்சீங்கனாலோ, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா, நான் அந்த ஸ்டாக்க வந்து டீட்டெயிலா உங்களுக்கு வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணி ரிப்போர்ட் நான் போடுறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவ நம்ம இதோட முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இம்மீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.